குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 18வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். ஆமென். நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். அந்த பொருளே என்னன்னாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் வேண்டிக் கொள்ளணும். நமக்கு என்ன தேவையோ அதை அவருக்கு நம்ம அறிவிக்கணும். நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், என்னத்துக்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், முக்கியமான காரியங்கள் இது. சோ நம்ம எப்படி அவரை வேண்டிக் கொள்ளுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த நாளில நீங்க அநேக நாட்களாக நீங்க ஆண்டவர்ட்ட என்ன வேண்டிட்டு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் கைகூடி வர செய்யும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அதை நிறைவேற்ற விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் தங்களுடைய வேலைக்காக, தங்களுடைய ஆண்டவரே வியாபாரத்துக்காக போகிற ஒருத்தரையும் ஐயா உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக, காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி ஆண்டவரே, அவருடைய கரங்களை பிடித்து நீங்க நடக்க விடுமா ஜெபிக்கிறோம். சுகபல ஜீவனை தந்து அவளை காத்துக்கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த நாளிலும் முக்கியமாக ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் ஐயா உங்க நோக்கி வேண்டிக் கொண்டிருப்பாங்க. இயேசு சுவாமி, தயவா இறங்கி ஆண்டவரே குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஐசியூல இருப்பவர்களுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசப்பா நீர் இறங்கி ஆண்டவரே ஒரு உதவியை நீர் செய்ய விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்ற விடமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பண கஷ்டத்துல இருப்பவர்களுக்காக, குடும்பம் பிரிந்துட்டு இருப்பவர்களுக்காக, குடிப்பழக்கத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக, போதைப் பொருட்களை மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்காக, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிறவங்களுக்காக, ஆண்டவரே இயேசப்பா பல பிரச்சனையினால சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிற ஒருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை நான் தாண்டி எப்படி போவேன் என்று சொல்லுகிறவங்களுக்கு அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் ஆண்டவரை நீ பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. ஏற்ற நேரத்துல கர்த்தர் பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பாதுகாப்ப தாங்க சுவாமி. ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக, ஒவ்வொரு உண்மையாய் உமக்காக உழைக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. அவங்க வேண்டிக் கொண்டதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. எல்லா ஊழியங்களையும் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. எங்க தேசத்துல உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. தூர தேசத்துல தனிமையாய் படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்யறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களெல்லாம் நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவங்களெல்லாம் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே, உங்க நோக்கி நோக்கி கூப்பிடுகிற அவங்களுக்கு தயவா இறங்கி உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஐயா உங்களுடைய கிருபையை, இரக்கத்தை, தயவை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சுகபல ஜீவனையும் பாதுகாப்பு எங்களுக்கு தருவீராக. ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் நீங்க போகிற இடமெல்லாம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீங்களோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். God bless you all. Thank you so much. Have a blessed day.